ஹே ஹலோ பியூட்டிஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஸ்வீட் ஆர் சர்வீஸோட எபிசோட் 4 அண்ட் 5. எபிசோட் 4ஓட கார்ட்டல் டைட்டில் என்ன அப்படின்னா பபுல்கம் பாய் ஷாட். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் மின்ஹுவும் யூகாவும் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ மின்ஹூ வந்து யூகாவுக்கு வேணும்னே ஊட்டி விட்டுட்டு இருப்பான். இது தூரமாக இருந்து மின்ஹுவோட ஸ்டாஃப் ஒருத்தன் பார்த்துடுறான். மின்ஹூ வந்து இதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கான். மின்ஹுவோட ஸ்டாஃப் வந்து இதை பார்த்த வேகத்துக்கு யாருக்கோ கால் பண்ணி உண்மையாகவே மின்ஹூ வந்து டேட்டிங்கில் இருக்காங்க, நான் என் 2 கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயோ போட்டு கொடுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறான். மின்ஹூ கூட இவன் யார்கிட்டயாவது போட்டு கொடுக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துருப்பான். அதனால இவனுக்கும் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மின்ஹூ கூட ஒர்க் பண்ணுற பொண்ணு வந்து மின்ஹூ கிட்ட வந்து பேசுறதுக்காக வரா. இதை பார்த்த மின்ஹூக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருது. இவன் எங்கடா இங்கே வந்தா அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. இதனால யூகா வந்து டக்குன்னு எந்திரிச்சு நின்று, என்னோட பேர் வந்து யூகா, நான் வந்து மின்ஹூவோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு அந்த பொண்ணு வந்து உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு யூகாக்கு ஹேண்ட் ஷேக் கொடுக்குறா. அப்படி ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டு கையை எடுக்கும்போது யூகாவோட கையை வந்து டைட்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கையை எடுக்கிறா. இதை வந்து மின்ஹூ பார்த்துடுறான். அதுக்கப்புறம் மின்ஹூவை பார்த்து, நீ ரொம்பவே லக்கியான பர்சன், உனக்கு எவ்வளோ அழகான பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறா. இதனால் மின்ஹூ வந்து இதை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது அப்படின்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் உங்களுக்கு மீட்டிங் இருக்குல்ல, நீங்கள் வந்து உங்களோட மீட்டிங் வேலையை பாருங்கள், நாங்கள் 2 பேரும் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் பாரை காட்டுறாங்க. பாரில் டீகா வந்து ரொம்பவே சோகமாக எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருப்பான். இதனால் ஜேமின் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். இதுக்கு டீகா வந்து என்னோட காலை யூகா அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறான், அவனுக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஜேமின் வந்து யூகாவுக்கு நிறைய ஒர்க் இருக்கலாம், அதனால் கூட அவன் கால் அட்டன் பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக போயிடுறான். இதனால் டீகாவுக்கு வந்து இவன் மேலே ஒரு டவுட் வருது. அதனால் ஜேமின் கிட்ட போய் திருப்பியும் கேட்க ஆரம்பிக்கிறான். நீ உன்னோட ஃபோன்லேருந்து அவனுக்கு கால் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஜேமின் வந்து நீங்கள் கூப்பிட்டே எடுக்கலை அப்படிங்கும்போது நான் மட்டும் கூப்பிட்டு எப்படி அவன் எடுப்பான், அவன் கண்டிப்பாக எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுறான். அதுக்கப்புறம் மின்ஹூ வந்து ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருப்பான். அப்போ அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இவனை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மின்ஹூவையும் யூகாவையும் ஒன்றா பார்த்தோம், அவங்க 2 பேரும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக அந்யூன்யமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே மின்ஹூ ஒட்டு கேட்டது மட்டும் இல்லாமல் நல்ல வேளை நம்ம போட்ட பிளான் எல்லாம் இவங்க நம்பிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு ரொம்பவே ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் திருப்பியும் பாரை காட்டுறாங்க. ஜேமின் வந்து ஃப்ளோரெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருப்பான். அப்போ டீகா வந்து டக்குன்னு ஜேமினோட கையை பிடிச்சிட்டு, உனக்கு வந்து உண்மையாகவே யூகாவை பற்றி எதுவுமே தெரியாதா, அவன் ஏன் இப்படி லேட்டாக வரான் அப்படின்னு கேட்குறான். ஜேமின் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். இதனால டீகா வந்து, நீ அவனை பற்றி கொஞ்சம் விஷயம் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்ட அப்படின்னா அவனை நினச்சி நான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். டீகா இப்படி கேட்டதுனால ஜேமினுக்கும் வந்து மனசு கேட்க மாட்டேங்குது. அதனால யூகா வந்து ரெண்டல் பாய் ஃப்ரெண்ட் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு டக்குன்னு உண்மையை சொல்லிடுறான். இதை கேட்டதும் டீகாக்கு வந்து ஷாக் ஆகிடுது. அதுக்காக ஏன் அவன் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஜேமின் வந்து, அவன் எல்லாமே காசுக்காக தான் பண்ணுறான், அவன் நிறையா காசு சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட டீகா வந்து டக்குன்னு அழுக ஆரம்பிச்சிடுறான். இதனால ஜேமின் வந்து, நான் உங்ககிட்ட சொன்ன விஷயத்த நீங்கள் யூகா கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறான். டீகாவும் சரி அப்படின்னு சொல்கிறான். இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே யூகா வந்து நிற்கிறான். இதனால டீகா வந்து, ஏன் இப்படி லேட்டாக வர அப்படின்னு கேட்குறான். இதுக்கு யூகா வந்து, நான் எப்போவுமே தானே லேட்டாக வரேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறான். இதுக்கு டீகா வந்து, நீ கேட்கறது கரெக்டு தான், நீ வெளியே போனால் எப்போவுமே லேட்டாக தான் வருவ, பட் என்னோடய ஃபோன் கால்ஸ் எல்லாம் வந்து அட்டன் பண்ணுவ, ஆனால் இப்போல்லாம் என்னோடய ஃபோன் கால்ஸ் எல்லாம் நீ அட்டன் பண்ணுறதே இல்லை அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு யூகா வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உள்ளே போகிறான். இதனால டீகா வந்து, என்கிட்ட ஜேமின் எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டான், உண்மையாக நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற விஷயத்த என்கிட்ட ஒழுங்காக சொல்லு அப்படின்னு கேட்குறான். அப்போ யூகா வந்து டக்குன்னு ஜேமினோட ஃபேஸை பார்க்குறான். இதுக்கு டீகா வந்து, நீ ரெண்டல் பாய் ஃப்ரெண்டாக இருக்க அப்படி தானே அப்படின்னு கேட்குறான். இதுக்கு யூகா வந்து சாரின்னு சொல்லுவான்னு பார்த்தா டக்குன்னு, இது வந்து என்னோட வேலை, இந்த வேலைக்குள்ளே நீ வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். இதுக்கு டீகா வந்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டு, ஏன் இப்படிலாம் பேசுகிற, நான் வந்து உன்னை பார்த்துக்க மாட்டேனா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு யூகா வந்து, நான் எப்போ பார்த்தாலும் உன்னை நம்பியே இருக்க முடியுமா, நானும் ஒரு நேரத்தில் தனியாக நின்று காட்டணும்ல அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் இது நாள் வரைக்கும் என்னை நீ பார்த்துக்கிறதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், ஆனால் இப்போ வந்து நான் இங்கேருந்து கிளம்புறேன், சாரி அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு டீகா வந்து, இது ரொம்பவே சின்ன விஷயம், இதை ஏன் பெருசாக்குற அப்படின்னு கேட்குறான். ஆனால் இதுக்கு யூகா வந்து, எனக்குன்னு கொஞ்சம் டைம் வேணும், அதனால நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் யூகா வந்து தனியாக ஒரு ரோட்டில் வந்து உட்காடுறான். அப்போ அவனை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறான். நம்மளோட இந்த 24 வருஷத்தில் நம்ம எதுவுமே உருப்படியாக பண்ணலை, என்னோட அண்ணன் இல்லாமல் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து டீகா கால் பண்ணுறான். ஆனால் யூகா வந்து அதை அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். நான் கூட ஃபஸ்ட்டு இவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறதுனால இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, பிரதர்ஸு. அதுக்கப்புறம் யூகாவோட ஃபோனுக்கு பார்ட் டைம் ஒர்க்குக்காக மெசேஜ் வருது. அந்த மெசேஜில் வந்து, என்னோட பூனைக்கு வந்து சாப்பாடு வைக்கணும், உங்களில் யாராவது ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதனால் யூகா வந்து, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், நான் வந்து அந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன் அனுப்ப சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த வீட்டு முன்னாடி போய் நிற்கிறான். அப்போன்னு பார்த்து மின்ஹூ கால் பண்ணி,
இன்னைக்கு வந்து நீ ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ண. அதே மாரி இன்னொரு ஒர்க் வந்து உனக்காக நான் வச்சிருக்கேன். அத பத்தி நான் டிஸ்கஸ் பண்றதுக்காக உன்ன மீட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு யூகா வந்து நான் ஒரு ஒர்க்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றான். உடனே மின்ஹூ வந்து அது என்ன ஒர்க் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு யூகா வந்து நான் ஒரு பூனைக்கு சாப்பாடு வைக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கு மின்ஹூ வந்து முன்ன பின்ன யாருன்னு தெரியாதவங்க வீட்டுக்கெல்லாம் இந்த நேரத்துக்கு நீ போவியா அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அங்கேயே வெயிட் பண்ணு. நானும் அங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லொகேஷன் அனுப்ப சொல்றான். யூகா லொகேஷன் அனுப்பிட்ட பிறகு மின்ஹூக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். மின்ஹூ வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு கையில பேட்டோட வந்து நிக்கிறான். என்னமோ போருக்கு போற மாரி. யூகா வந்து எதுக்கு பேட்டெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். இதுக்கு மின்ஹூ வந்து நம்ம யாருன்னே தெரியாத வீட்டுக்கு வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு சேஃப்டி முக்கியம்ல. அதுக்காக தான் இத எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்குள்ள போறாங்க. உள்ள போன 2 பேருமே லைட் எல்லாம் போடாம பூனைக்கான ஃபுட்ட வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப மின்ஹூ வந்து யூகாவ கூப்பிட்டு அங்க என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக கூப்பிடுறான். அப்ப கால் தடுமாறி மின்ஹூ வந்து டக்குன்னு கீழ விழுந்துடுறான். அப்படி விழுகும்போது யூகாவையும் சேர்த்து இழுக்கிறான். இதனால மின்ஹூ மேல யூகா படுக்கிற மாரி ஆயிடுது. அப்ப யூகா வந்து ஸ்லோ மோஷன்ல மின்ஹூவோட கண்ண பார்க்குறான். அதுக்கப்புறம் அவனோட லிப்ஸ பார்க்குறான். இப்படி ரொம்ப நேரமா 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு பூனை கத்துற சத்தம் கேட்குது. அதனால 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் 2 பேரும் இப்படி படுத்திருக்கோம் அப்படிங்கிறதே வந்து அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. அதனால யூகா வந்து டக்குன்னு எந்திரிச்சுட்டு மின்ஹூ கிட்ட சாரி அப்படின்னு சொல்றான். இதுக்கு மின்ஹூ வந்து பரவாயில்ல இருக்கட்டும். நீ ஃபர்ஸ்ட் அந்த பூனைய கவனி அப்படின்னு சொல்றான். அதனால யூகாவும் பூனைய பார்க்கறதுக்காக போறான். அப்போ கூட 2 பேத்துல ஒருத்தனுக்கு கூட லைட் போடணும் அப்படின்னு தோண மாட்டேங்குது. அதனால இருட்டுல 2 பேரும் மாத்தி மாத்தி அவங்கள இடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியா அந்த வேலைய முடிச்சிடுறாங்க. இதுலேருந்து எபிசோட் 5 ஸ்டார்ட் ஆகுது. இதோட காக்டெயில் டைட்டில் வயலட் ஃபிஷ். யூகா வந்து மின்ஹூவ கூப்பிடுறான். மின்ஹூ வந்து என்ன அப்படின்னு கேட்குறான். இதுக்கு யூகா வந்து இன்னைக்கு நைட் நான் உங்க கூட தங்க முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். மின்ஹூ வந்து இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்ற அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் தான் யூகாக்கு நம்ம என்ன கேட்டோம் அப்படிங்கிறதே புரியுது. மின்ஹூ கையில வேற பேட் வேற வச்சிருப்பானா, எங்க கோவத்துல நம்மள அடிச்சிருவானோ அப்படின்னு யூகாக்கு பயம் வந்துடுது. அதனால மின்ஹூ கிட்ட இருந்து அவன் பேட்டை வாங்கிக்கிறான். அதே சமயம் மின்ஹூக்கும் யூகாவை பார்த்தா பயமா இருக்கு. அதனால யூகா கிட்ட இருந்து டக்குன்னு அவனோட பேட்டை அவன் வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் யூகா வந்து நான் அதை அப்படி சொல்ல வரல. என்னோட பிரதருக்கும் எனக்கும் வந்து சின்ன சண்டை ஆயிடுச்சு. அதனால நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தங்கறதுக்கு இடம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறான். இதனால மின்ஹூவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யூகாவை அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா வீட்டை க்ளீன் பண்ற மிஷின் ஒன்று வீட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கும். இதை பார்த்தா யூகா வந்து இது என்னது அப்படின்னு கேட்குறான். இதுக்கு மின்ஹூ வந்து இதோட பேர் வந்து செபஸ்டியன். இதால உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு யூகா வந்து அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் மின்ஹூ வந்து யூகா கிட்ட அந்த பக்கம் பாத்ரூம் இருக்கு. அங்க போய் நீ ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றான். யூகாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்காக போறான். மின்ஹூ வந்து யூகாக்காக ட்ரெஸ் எடுத்துட்டு வருவான். அப்போ யூகாவோட ஃபோன் வந்து தொடர்ந்து ரிங் ஆகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் கண்டினியூவாக மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கு. மின்ஹூவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னு பார்க்குறான். இல்லை டீகா தான் வந்து கால் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் அவன் கால் எடுக்கலை அப்படிங்கிறதுனால நீ எங்கே இருக்க, நீ வந்து வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூவாக மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான். மின்ஹூ இதை பார்த்துட்டு டக்குன்னு திரும்பும்போது யூகா வந்து அங்கே டவலோட நிற்கிறான். இதை பார்த்தா மின்ஹூக்கு வந்து வெக்கமாயிடுது. அதனால அவன் கொண்டு வந்த ட்ரெஸ் எடுத்து அவனோட ஃபேஸை வந்து மறைச்சிக்கிறான். அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரெஸ்ஸை அவன்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறதே இவனுக்கு ஞாபகம் வருது. அதனால கண்ணை மூடிட்டு அந்த ட்ரெஸ்ஸை யூகா கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்பிடுறான். யூகா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வந்த பிறகு மின்ஹூ குளிக்கிறதுக்காக போகிறான். அதுக்கப்புறம் யூகா வந்து அவனோட வீட்டை வந்து சுற்றி பார்த்துட்டு இருக்கான். அந்த வீட்டில் ஒரு இடத்துல கூட அழுக்கு இருக்க மாட்டேங்குது. அதனால இந்த வீடு என்னடா இவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அங்கே போய் பார்த்தா எல்லாமே பேக்கெட் ஃபுட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு திருப்பி இன்னொரு டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் பார்த்தா ஃபுல்லாகவே வாட்டர் பாட்டிலாக இருக்கும். அதனால இங்கே சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை போல அப்படின்னு நினச்சிட்டு ஃப்ரிட்ஜை வந்து க்ளோஸ் பண்ணுறான். அப்படி க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு தான் தெரியுது அங்கே மின்ஹூ நின்றுட்டு இருக்கான். மின்ஹூ வந்து யூகா கிட்ட இப்போ எதுக்காக என்னோட ஃப்ரிட்ஜை சுற்றி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். இதுக்கு யூகா வந்து எனக்கு கொஞ்சம் தாகமாக இருந்தது. அதனால தான் தண்ணி தேடி வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதனால மின்ஹூ வந்து நீ வந்து கிளாஸ் எடுத்துட்டு அங்கே போய் உட்காரு, நான் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துட்டு அவனும் டேபிளுக்கு போகிறான். யூகா வந்து மின்ஹூ கிட்ட என்ன நீங்கள் இப்போ எதுக்காக பாய் ஃப்ரெண்டாக காசு கொடுத்து நடிக்க வைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறான். மின்ஹூ வந்து எந்த ஆன்சரும் பண்ண மாட்டேங்கிறான். அதனால யூகா வந்து அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நான் இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு மின்ஹூ வந்து எல்லாருமே என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு செட்டப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு யூகா சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சின்ன வயசு ஃபோட்டோ இருந்தால் எனக்கு காமிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு மின்ஹூ வந்து எதுக்காக அப்படின்னு கேட்குறான். இதுக்கு யூகா வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த வேலைக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் அப்படின்னு கேட்குறான். அதனால மின்ஹூவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபோட்டோ காட்டுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறான். ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லாத்துலேயுமே நீங்கள் க்யூட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா என்ன பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். இதுக்கு மின்ஹூ வந்து அடுத்ததான் நீ என்னோட ஃபேமிலியை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். இதனால் யூகா வந்து நான் உங்களோட ஃபேமிலியை மீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் இன்னுமே நல்லா ட்ரெயின் ஆகணும். அதனால் உங்களை பற்றி எனக்கு நிறைய விஷயம் தெரியணும் அப்படின்னு கேட்குறான். இதனால் மின்ஹூ வந்து எந்த மாதிரியான விஷயம் உனக்கு தெரியணும் அப்படின்னு கேட்குறான். அதனால் யூகா வந்து அவனோட ஃபோன் எடுத்து
எடுத்துட்டு உங்களோட பர்த்டே டேட் என்ன அப்படின்னு கேட்குறான். இதுக்கு மின்ஹூ வந்து செப்டம்பர் 15 அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஃபுட்டெல்லாம் அலர்ஜி அப்படின்னு கேட்குறான். இதுக்கு மின்ஹூ வந்து எனக்கு பீன்ஸும் டொமேட்டோஸ்னால் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறான். இதனால் யூகா வந்து அதை நோட் பண்ணி வைக்கலான்னு போகிறான். அப்போ மின்ஹூ வந்து எனக்கு கெச்சப்னா பிடிக்கும், டொமேட்டோனா தான் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறான். அதனால் யூகாவும் சரி அப்படின்னு அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் என்ன கலர் பிடிக்கும், என்ன ஸ்கூலில் படித்தான், என்ன காலேஜில் படித்தான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கொஸ்டினால அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு மின்ஹூ வந்து நீ கேட்டதுனாலலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நிறைய பீப்புள்ஸ் வந்து என்னை நிறைய நேரத்தில் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சுருக்காங்க. என்னோட ஹார்டான சுச்சுவேஷனில் நிறைய பேர்த்த நம்பி நான் ஏமாந்துருக்கேன். அதுலேருந்து நான் நிறையவே பாடம் கற்றுக்கிட்டேன். இதுதான் என்னோட சிம்பிளான வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு யூகா வந்து எனக்கு எந்த சுச்சுவேஷனையுமே சரியாக ஹேண்டில் பண்ண தெரியாது. என்ன கம்பேர் பண்ணும்போது நீங்கள் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறான். இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது யூகாவை பார்க்கறதுக்கு ரொம்பவே டயர்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால மின்ஹூ வந்து தூங்குறதுக்காக போறியா அப்படின்னு கேட்குறான். ஆனால் யூகா வந்து அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் மின்ஹூ கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இப்போ யூகா வந்து எனக்கு கொஞ்சம் கோல்ட் ஆகுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இதனால் மின்ஹூ வந்து உனக்கு கோல்டு வந்துருச்சா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு யூகா வந்து எனக்கு இப்போ கோல்டு வர மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து படுத்து தூங்கிடுறான். இப்போ மின்ஹூ வந்து யூகாவுக்கு பெட்ஷீட்டெல்லாம் போத்தி விட்டுட்ட பிறகு அவனோட மனசுக்குள்ளே என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு சிம்பிளான பர்சன் கிடையாது, நீ வந்து ஒரு அமேசிங்கான பர்சன் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் தூங்குறதுக்காக போயிடுறான். அதுக்கப்புறம் விடிஞ்சிருது. மின்ஹூ வந்து யூகாக்காக காஃபி எடுத்துகிட்டு வந்து அவனை எழுப்புறான். அதுக்கப்புறம் காஃபி எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறான். யூகாவும் வேகமாக அந்த காஃபியை வாங்கி குடிக்கிறான். ஆனால் அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதனால் மின்ஹூ கிட்ட இது என்னது அப்படின்னு கேட்குறான். இதுக்கு மின்ஹூ வந்து இது காஃபி கசக்குதா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு யூகா வந்து அப்படிலாம் இல்லை, இது வந்து உப்பு கரிக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே மின்ஹூ வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு, நீ இப்போ தான் எந்திரிச்சிருக்க அப்படிங்கிறதுனால உனக்கு இப்படி டேஸ்ட்டு தெரியுது போல அப்படின்னு சொல்லிட்டு அதை சமாளிக்கிறான். ஆனால் யூகா வந்து அப்படிலாம் இல்லை, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன், இது வந்து ரொம்பவே உப்பு கரிக்குது அப்படின்னு சொல்கிறான். இதனால் மின்ஹூ வந்து இதில் எப்படி உப்பு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறான். இதோட இந்த எபிசோடு வந்து இங்கே முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ். பாய்.